அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசியினருக்கு ராசியில் செவ்வாய், 4 கேது, 9ஆம் இடத்தில் சனி, 10 சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, விரய ராசியில் குரு இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை பெற்று 10 இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாதவற்றில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கை அவசியம். பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் காரியங்களை சாதிப்பீர்கள். எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விரைவில் நல்ல முன்னேற்றம் வரும். ஒரு சிலர் உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். ராசியில் செவ்வாய் இருப்பதால் முன்கோபம், படபடப்பு கூடாது. வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் நேரத்தை செலவிடுவதை விட படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு. படிப்பில் சற்று கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. ராசிநாதன் புதன் மீனராசியில் நீச்சம் பெற்றிருந்தாலும் சுக்கிரன் அங்கே உச்சமாகி நீச்சபங்க ராஜயோகம் ஆகிறார். சிறப்பான பலன்களை தங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். ராசிநாதன் வக்கரகதியில் பாக்கியஸ்தானத்தில் வந்து சனியோடு சேர்கிறார். இதனால் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பாக பிரிவினை, சொத்து பிரிவினைகள் மிக சுமூகமாக முடியலாம். தந்தை வழி உறவுகள் சகாயமாக இருக்கும். சகோதர உறவுகளும் பலன் பெறும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். 10 சூரியன் அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும். ராசிக்கு 5 சுக்கிரன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் வக்கரம் பெற்று சென்றிருக்கிறார். எனவே உச்சத்திற்கான பலனும் வக்கரத்திற்கான பலனும் மாறி மாறி நடக்கும். 5ஆம் இடத்து அதிபதி என்பதால் குழந்தைகள் மூலமாக சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விரையாதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று பலம் பெறுவதால் கடன் கேட்டவர்கள் கடைசி நேரத்தில் ஏமாற்றத்தை தரலாம். எதிலும் முன்னெச்சரிக்கை தேவை. 24ஆம் தேதி காலை 10:26 முதல் 26ஆம் தேதி பிற்பகல் 3:14 வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். கருடாழ்வாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.